நம்ம நிறைய இந்த சைடு எஃபெக்ட் பற்றி பயந்து இப்போ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை ரொம்ப பேர் கொடுக்கறதில்ல. ஆனால் பாதுகாப்பாக அதை எடுத்துக்கொள்ளலாம். கர்ப்பப்பையில் புற்றுநோய்க்கான அறிகுறி இருக்குது, ஏதாவது ஒரு காரணங்களால் கர்ப்பப்பை நீக்கிடுவாங்க. கர்ப்பப்பை எடுத்த உடனே வர ஆரம்பிச்சிடும். இன்க்ளூடிங் சிவியர் டிப்ரெஷன் வரும். சில பெண்கள் தற்கொலை கூட பண்ணிக்கலாம். பெண்களுக்கு பாலியல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய 2 மருந்துகள் சமீப காலத்தில் கண்டுபிடிச்சது இருக்குது. மெனோபாஸ் வர்ற காலங்களில் என்னென்ன பிரச்சனை வரும்? கோபம் வரும், நெருப்பு கோலம் தலையிலேருந்து கால் வரைக்கும் உருண்டு போகிற மாதிரி இருக்கும், ஞாபக மறதி, இரிட்டேஷன், பல பிரச்சனைகள். வணக்கம். பெண்களுக்கு கர்ப்பப்பையை நீக்கின உடனே ஒரு 40 வயது கர்ப்பப்பையில் கட்டி இல்லை ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, வேறு சில காரணங்கள், கர்ப்பப்பையில் புற்றுநோய்க்கான அறிகுறி இருக்குது, ஏதாவது ஒரு காரணங்களால் கர்ப்பப்பையை நீக்கிடுவாங்க. அப்படி நீக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு பாலியல் ஆர்வம் குறைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா கர்ப்பப்பை எடுக்கும்போது அதோடு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சினைமுட்டை பையும் யூஸ்வலாக சேர்த்து எடுத்துருவாங்க. சினைமுட்டை பையை விட்டுட்டு கர்ப்பப்பையை மட்டும் எடுத்தால் நல்லது. ஆனால் பொதுவாக மொத்தமாக எடுக்கும்போது சினைமுட்டை பையன் சேர்த்து எடுத்துருவாங்க. அப்படி சினைமுட்டை பையை சேர்த்து எடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஹார்மோன் லெவல் ரொம்ப குறைவாக வந்துடும். தேவையான புரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் வெகுவாக குறைஞ்சிரும். அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு 45 வயது மெனோபாஸில் வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் கிட்டத்தட்ட 35-40 வயது கர்ப்பப்பை எடுத்த உடனே வர ஆரம்பிச்சிடும். இன்க்ளூடிங் சிவியர் டிப்ரெஷன் வரும். சில பெண்கள் தற்கொலை கூட பண்ணிக்கலாம். பாலியல் ஆர்வம் குறையும். பெண்ணுறுப்பு வந்து ஒரு 6 லேயர்ஸ் திக்னஸ் உள்ள ஒரு உறுப்பு. அதில் ரொம்ப தேய்ந்து போய் அதெல்லாம் அந்த 6 லேயர்ஸ் எல்லாம் குறைஞ்சி போய் ரொம்ப தின்னாயிடும். உயவு பொருள் லூப்ரிகேஷன் செக்ரேட் ஆகிறது குறைஞ்சி போயிடும். இப்படி ஏராளமான காம்ப்ளிகேஷன் வரும். அப்போது பெண் இளம் வயதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஹார்ட் அட்டாக் வர்றதையும் தடுக்கும், பல்வேறு அவங்க உடம்புல ஒரு வயதான முதிர்ந்த தோற்றத்தை உருவாக்குறதையும் தடுக்கும். நம்ம நிறைய இந்த சைடு எஃபெக்ட் பற்றி பயந்து இப்போ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை ரொம்ப பேர் கொடுக்கறதில்ல. ஆனால் பாதுகாப்பாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதான் இப்போ நவீன மருத்துவத்துறையில் ரெக்கமெண்ட் பண்ணுறது. தேவையானவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அவர்கள் 45-50 வயது வர்ற வரைக்கும் இளமையோடு இருக்கிறதுக்கும் பல்வேறு பிரச்சனைகள், செக்ஸ் ஹார்மோன் நல்லா இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மிகப்பெரிய அளவுக்கு உதவும். ஒரு 45-50 வயது வரும்போது மெனோபாஸ் காலகட்டம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மெனோபாஸ் எல்லாருக்கும் மாதிரி வரும். மெனோபாஸ் வர்ற காலங்களில் என்னென்ன பிரச்சனை வரும்? கோபம் வரும், நெருப்பு கோலம் தலையிலேருந்து கால் வரைக்கும் உருண்டு போகிற மாதிரி இருக்கும், சடனாக வேர்த்து கொட்டும், எரிச்சல், ஞாபக மறதி, இரிட்டேஷன், என்னன்னு தெரியாத ஒரு பயம், பல பிரச்சனைகள், அரிப்பு, அங்கங்கே நிறைய விஷயங்கள் வரலாம். இதற்கு நல்ல மருந்துகள் இப்போ இருக்குது. ஒன்று ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தரலாம், இல்லைன்னா சிம்டம்ஸை சரி பண்ணக்கூடிய நல்ல மருந்துகள் இருக்குது. இவர்கள் மருத்துவரை அணுகுனாங்கன்னா இதை சரி பண்ணிடலாம். பாலியல் பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாலியல் மருத்துவரை அணுகுங்க. துல்லியமாக டயக்னோஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. பெண்களுக்கு பாலியல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய 2 மருந்துகள் சமீப காலத்தில் கண்டுபிடிச்சது இருக்குது. பெண்களுக்கான மாத்திரைகள் இவர்களுக்கு பாலியல் ஆர்வத்தை அதிகமாக்குறதுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி வைசிலி என்ற இன்ஜெக்ஷன் இருக்கு. ஒரு செக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்கன்னா 1/2 மணி நேரத்தில் செக்ஸ் ஆர்வம் வந்து ரொம்ப அற்புதமாக வருது. இந்த 2 மருந்துகளும் நன்றாக பயன்படுத்தி அவங்க பாலியல் ஆர்வத்தை கொண்டு வந்து இயல்பான பாலியல் உறவுல ஈடுபடலாம். அது அவங்க உறவை வலுப்படுத்துறதுக்கு உதவும். ஸோ ஃபீமேல் வயகரான்னு சொல்லக்கூடிய ஃப்ளூஃபான்சரின் வைலிசி என்ற இன்ஜெக்ஷன் இந்த ஒரு 10 வருடங்களில் இந்த கண்டுபிடிப்புகள் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு பெண்களுக்கான பாலியல் ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுல. ஸோ பெண்களும் 80-85 வயது வரைக்கும் இயல்பான உறவில் ஈடுபடலாம். அது அவங்களை இளமையாக வைத்திருக்கும், நீண்ட கால வாழ்கிறதுக்கும், கேன்சரை குறைக்கிறதுக்கும், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். வணக்கம்.